ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு. இதுல பிரபலமா பேசப்பட்ட ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை, 2000 ரூபாய் நான் தரேன், ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை அப்படின்றத திமுக அரசு 1000 ரூபாய் தருது. அதை நான் என்ன பண்றேன், குடும்ப குத்துவிளக்கு அப்படின்ற ஒரு திட்டத்துல நாங்க என்ன பண்றேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. ஆனா இதுலயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா இப்போ இவர் வந்து 1000 ரூபாய் தரேன், அதாவது திமுக 1000 ரூபாய் தருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல 2021 சட்டமன்ற தேர்தலில். அப்பவே இவங்க 1500 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மகளிர் தொகை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலக்கெடு எடுத்துக்கிச்சு. இது ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி சுமை வந்து அதிகமா இருந்தது. ஏன்னா அதிமுக வந்து என்ன பண்ணிருக்கு, அதிகமான கடன் சுமையை வைத்துட்டு போனாங்க. இவங்க வந்து உடனே கொடுத்திருந்தாங்கன்னா அது இன்னும் பலம் ஆயிருக்கும். சோ அதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஆராய்ந்தாரு இதை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ முதல்ல நிதிச்சுமை வந்து கம்மி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த, ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் போக வேண்டிய காசு எல்லாருக்கும் போயிருச்சுன்னா அப்ப இருக்கிறவங்களும் வாங்கிடுவாங்க. வசதியா இருக்கிறவங்களும் அவங்களுக்கு போயிருச்சுன்னா அது இதுவா இருக்கும். அதனால ஆராய்ந்தார். அதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் எடுத்து ரொம்பவே கல ஆய்வெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தகுதியான இதுக்கு காலக்கெடு இருந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. எப்படிங்க கொடுக்க முடியும், 1000 ரூபாய்ன்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நிர்வாக திறன் இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு, நிர்வாக திறன் இல்ல அவருக்கு வந்து. இது அதாவது அந்த நிர்வாக திறமையா அவர்களால சரி செய்ய முடியாது. எடுத்தங்கத்துன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தா செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னார். ஏன்னா இது எப்படி சாத்தியம், 1000 ரூபாய் அப்படின்றது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினவர் தான். ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி 2021 1500 ரூபாய் தரேன்னு சொல்லும் போது அப்ப அவருக்கு பேச்சு இல்ல, தோத்துட்டாரு. தோத்ததின் காரணமாக இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஆனா அதெல்லாம் தடைகள் எல்லாம் மீறி உடச்செறிஞ்சு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் போகணும், யாருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கட்டி இன்னிய டேட் வரைக்கும் என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு வராங்க திராவிட மாடல் அரசு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல இவரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட பதில்கள் கொடுப்போம், கொடுக்காமல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு இப்படி விமர்சிச்சுட்டு இருக்கும் பொழுது அட் சேம் டைம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகமே தெரியாது, நிர்வாகமே செய்ய தெரியாது, அவர் எப்படி இதெல்லாம் கொடுப்பாரு சாத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சவர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு கூட்டணிக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா அந்த பல்ட்டி அடிச்சாரு. கடைசியில நீங்களும் இது மாதிரி ஆயிட்டீங்களே அன்புமணி சார் அப்படின்னு எல்லாருமே இப்போ ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வச்சு கிழின்னு கிழிச்ச அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரலாகி போயிட்டு இருக்கு. அதாவது அப்ப பேசுறதோ இப்ப பேசுறதோ வச்சு போறாங்க. சரியான முறையில நிர்வாகம் செஞ்சு இத இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிச்சயம் கொடுக்கலாம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. ஆனா இதே திமுக அரசு சொல்லும் போது ஏன் விமர்சிச்சீங்க, எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சீங்க, அப்ப மட்டும் சரியான நிர்வாகம் இது பண்ணல, உங்க எலெக்ஷனுக்காக, உங்க தேர்தல் கூட்டணிக்காக, உங்க கலெக்ஷனுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்க, என்ன வேணா செய்வீங்க அப்படின்ற மாதிரிதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெட்டிசன்கள். ஏன்னா எப்படி சொல்றது, நீங்க தேர்தல்ல கூட்டணி வைங்க, வைக்காமல இருக்க நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீங்க அப்ப பேசுனதானே இப்ப பேசியிருக்க முடியும். சொல்லியிருக்கலாமே சார் 2000 ரூபாய் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்ல, நான் அப்ப விமர்சிச்சுதான் இப்போ நான் தான் சொல்றேன் சாத்தியம் இல்ல. ஆனா இது இவங்க வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க, இதை இவங்க கரெக்டா செஞ்சுட்டா பரவாயில்ல, நியாயமா பேசிட்டு போங்களேன் சார், ஏன் சார் இப்படி பச்சொந்தியா மாறுறீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் வருத்தெடுக்கிறாங்க. இதனிடையில பாமகவுல இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி மேல புகார்கள் கொடுக்கறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் சின்னமும் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல வந்து சைன் போடுற அத்தாரிட்டியும் என்கிட்ட தான் இருக்கு. அதனால அன்புமணியை வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த இது கொடுக்க கூடாது அப்படின்றதுனால தேர்தல் சின்னமும் கட்சியும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட போறதாகவும் தகவல் வந்திருக்கு. இவங்க அதிமுக கூட கூட்டணியில இருக்கலாம், அன்புமணி அவர்கள் அதிமுக கூட கூட்டணியில இருக்கலாம். ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து எம்எல்ஏ அருள் அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான வன்னியர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணியில இருக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு தான் வன்னியர்கள் வாக்கு வரும். நிச்சயமா அன்புமணியை விட ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் ஜெயிச்சு உண்மையான பாமக நாங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு அருள் சொல்லி இருக்கிறாரு. தேர்தல் வந்துட்டாலே யார் இவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்ப பிரிஞ்சிடுவாங்க, தேர்தலுக்கு முன்னாடி பிரிஞ்சிடுவாங்க.
இவங்களை சாடுறதோ இவங்களை சாடுறதோ ஏகப்பட்ட இது வைப்பாங்க. ஆனா தேர்தல் கூட்டணி வரும்போது, ஆதாயம் வரும்போது, தனக்குன்னு சுயநலம் வரும்போது ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அட விடுப்பா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கை குளிப்பாங்க, பேசுவாங்க, பரஸ்பரத்தை இது பண்ணுவாங்க. இதே அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி எல்லாம் விமர்சிச்சிருந்தாரு. அவருக்கு கட்சியை நடத்த தெரியல, ஆட்சி நடத்த தெரியல, நிர்வாகமே தெரியல, அவரெல்லாம் எதுக்குதான் முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னு விமர்சிச்சவர் தான். இதே அன்புமணி அவர்கள் விமர்சிச்சவர் தான். எடப்பாடி பழனிசாமிய கடுமையான சொற்களை கொண்டு விமர்சிச்சவர் தான். ஆனா இன்னைக்கு நீங்க கூட்டணியில போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு யார நீங்க விமர்சிச்சீங்களோ, எதுக்காக விமர்சிச்சீங்களோ, ஆனா அதையே செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரவா இருந்து பேசுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இப்படி நீங்களும் அந்தர்பல்ட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களே, நீங்களும் சாதாரண ஒரு கட்சி தலைவரா போயிட்டீங்களே அப்படின்ற ஒரு குரல் பொதுமக்கள் மத்தியில, வெகுஜன மத்தியில எழும்பதான் செய்யுது. ஏன்னா அன்புமணி அவர்கள் படித்தவர். அவருக்குன்னு சில நாலேஜ் எல்லாம் இருக்கு. அவரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர, ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டது. அப்படின்றதெல்லாம் நிதர்சனமான உண்மை. 2016 அதெல்லாம் ரொம்பவே இதுவா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அன்புமணி அவர்கள் இப்ப திரும்பவும் ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி போயிட்டாரு? கூட்டணி அப்படின்ற ஒரே ஒற்றை காரணத்துக்காக, உங்கள் ஆதாயம் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக அன்புமணி இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கணுமா? அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அன்புமணி மேல மக்கள் வைக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். ஆக மொத்த இங்க அதெல்லாம் கிடையாது. கூட்டணி அப்படின்னு வந்துட்டா நாங்க யார வேணாலும் எப்படி வேணாலும் அணைச்சிப்போம், சேர்த்துப்போம், எப்படி வேணாலும் பேசிப்போம். அது வேற வாய், இது வேற வாய் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் நாங்க மாத்தி பேசிப்போம் அப்படின்றத நிரூபிக்கிற ஒரு விதமா தான் அன்புமணியுடைய பேச்சுகள் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா 2000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி தருவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்ல, நிதி சுமை இருக்கு, இவங்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க திமுக அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு தெரியல, அவருக்கு நிர்வாக திறமை இல்ல அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் தான் இந்த 2000 ரூபாவை சிறப்பா எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.